நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். சட்டம் ஒழுங்கு, குற்றம் பெருகுதல், போதை பழக்க வழக்கம், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், இந்த 3 வார்த்தைகள் தான் சென்ற 5 ஆண்டுகளாக நம் மாநில அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றன. அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கும் வழிவகுத்தது. இந்த வார்த்தைகள் இன்றைய ஆட்சியில் எவ்வாறு இருக்கின்றன, அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்பு கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை அலசி ஆராயும் ஒரு நிகழ்ச்சிதான் இது. நான் உங்கள் காவோலை எடிசன். முந்தைய திமுக ஆட்சி காலமான 2021 2026 வரையிலான காலகட்டத்தில் நடந்த போதைப்பொருள் பரவலாக்கல், பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலைகள் ஆகியவற்றை குறிப்பிட்டு மே மாதம் 2026 பொறுப்பேற்ற தமிழக வெற்றிக்கழக ஆட்சியானது பதவிக்கு வந்தது. 2 ஆட்சிகளுக்கு இடையேயும் நிர்வாக ரீதியாகவும் கள நிலவரப்படியும் குற்றங்கள் குறைந்திருக்கின்றனவா அல்லது வடிவங்கள் தான் மாறியிருக்கிறதா? மிக முக்கியமாக, ஒரு மாநிலத்தில் ஒரு குற்றம் நடக்கும்போது அதற்கு ஆளும் அரசே முழு பொறுப்பேற்க வேண்டுமா அல்லது மக்கள் மத்தியில் உள்ள தனி மனித ஒழுக்கக்கேடுதான் இதற்கெல்லாம் காரணம் என்று அரசு தப்பித்துக் கொள்ளலாமா? பொதுவாக ஒரு ஆட்சி மாறும்போது சட்டம் ஒழுங்கு மாறும் என்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டின் குற்றங்களின் நெட்வொர்க் மாறி இருக்கிறதா, இல்லை அதை எதிர்கொள்ளும் அரசாங்கத்தின் வேகம் மாறி இருக்கிறதா? வாருங்கள், வரலாற்று தரவுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்போம், தொடருவோம். முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் எடுத்துக்கொள்வோம். அப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற முழக்கத்தோடு பல திட்டங்களை கொண்டு வந்தார். பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டன. கஞ்சா வேட்டை 10 மற்றும் 20 என பல கவர்ச்சிகரமான பெயர்களில் இவை முறையாக செயல்படுத்தப்பட்டனவா என்பதை தவிர நல்ல கவர்ச்சியான பெயர்கள் சூட்டப்பட்டன என்பதுதான் உண்மை. கடத்தல்காரர்களின் பல இடங்களில் சொத்துக்கள் முடக்கப்பட்டன. பல கடத்தல்காரர்கள் சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் மத்தியிலும் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியை கொடுத்தது சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் விவகாரம். குறிப்பாக திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி நிர்வாகியாக இருந்த ஜாபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட போது தமிழ்நாடு அரசியலே அதிர்ந்தது. எதிர்க்கட்சியாக இருந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அப்பொழுது புதிய கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருந்த தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் விஜய் ஆகியோர் திமுக அரசை போதை மாநிலம் என்று குறிப்பிட்டு மிக கடுமையாக விமர்சித்தனர். அரசு தரப்பிலிருந்தும் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் என்று வாதிட்டாலும் ஆளுங்கட்சியின் நிழலிலேயே ஒரு போதைப் பொருள் நெட்வொர்க் இயங்குகிறது என்ற குற்றச்சாட்டை திமுக அரசால் எளிதில் துடைத்துவிட முடியவில்லை.
கஞ்சா புழக்கம் சாதாரண குக்கிராமங்கள் வரை சென்றது. அதை நாம் கண்காடாக கண்டோம். இந்த ஆட்சியின் மிகப்பெரிய நிர்வாக தோல்வியாகவே இது பார்க்கப்பட்டது. அதன் பின் வந்த தாவேகா ஆட்சியின் கொள்கை பிரகடனமும் இன்றைய கள நிலவரமும் இதையே காரணமாக காட்டி பிரச்சாரம் செய்த தமிழக வெற்றி கழகமானது பெரும்பான்மையாக ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று மக்கள் மன்றத்தில் 2026 மே மாதம் ஆட்சி பொறுப்பேற்றது. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் தனது கட்சியின் முதல் மகாநாட்டிலேயே தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை அளிக்கும் போதைப் பொருளை ஒழிப்பதே எங்கள் முதல் வேலை என பிரகடனம் செய்தார். ஆட்சிக்கு வந்ததும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை அறிவிக்கப்பட்டது. இதன் கீழ் எல்லையோர மாவட்டங்களிலும் கடலோர பகுதிகளிலும் உளவுத்துறை கண்காணிப்பு பல மடங்கு தீவிரப்படுத்தப்பட்டது. காவல்துறைக்கு அரசியல் தலையீடற்ற ஃப்ரீ கேண்ட் வழங்கப்பட்டதாக தன்னியல்பாக செயல்படக்கூடிய சலுகை வழங்கப்பட்டதாக அரசு தரப்பு இப்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் யதார்த்தம் என்ன? ஆட்சி மாறினாலும் கடத்தல் நெட்வொர்க்குகளின் வேர்கள் இன்னும் முழுமையாக அறுக்கப்படவில்லை. இப்பொழுதும் தமிழ்நாட்டு நடக்கும் குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய தாவேகா நிர்வாகிகள் பலர் வெளிக்கொணரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சந்தையில் புதிய வடிவில் ரசாயன பொருட்களின் போதைப் பொருட்களின் நடமாட்டம் இன்னும் தொடரவே செய்கிறது என காவல்துறை மற்றும் உளவுத்துறை வட்டாரங்களே ஒப்புக்கொள்ளுகின்றன. தற்போது எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம், அன்று நீங்கள் எங்களை குற்றம் சொன்னீர்களே, இன்று உங்கள் ஆட்சியில் போதைப் பொருள் முழுவதுமாக ஒழிந்து விட்டதா என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டனர். அதற்கு அரசிடமிருந்து எந்தவிதமான புள்ளி விவரங்களோடும் சரியான பதில் இதுவரை இல்லை. இப்பொழுது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். வெறும் பேச்சில் இல்லாமல் நடந்த குற்றங்களின் அடிப்படையில் இரண்டு ஆட்சிகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். கொலை மற்றும் சாதிய மோதல்கள் திமுக ஆட்சி காலத்தில் தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகளும் அரசியல் பழிவாங்கும் கொலைகளும் சட்டம் ஒழுங்குக்கு முட்டுக்கட்டையாக இருந்து வந்தன. அவற்றுக்கு எதிராகவும் அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருந்தது. தற்போது ஆட்சியில் இருக்கும் தாவேகா அரசானது இந்த விஷயத்தில் ரவுடிகள் மற்றும் கூலிப்படையினருக்கு எதிராக கடுமையான போலீஸ் ஆக்ஷன் எடுக்கப்பட்டாலும் தனிநபர் கொலைகள் ஆங்காங்கே தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மற்றொரு குற்றவியலான சைபர் மற்றும் டிஜிட்டல் அரெஸ்ட் குற்றங்கள், ஆன்லைன் பண மோசடிகள், லோன் ஆப் மிரட்டல்கள் போன்றவை சென்ற திமுக ஆட்சி காலத்தில் பெருகி கிடந்த காலகட்டம் அது. தற்போது உச்சநீதிமன்ற உத்தரவுகள் வந்த பிறகும் தமிழகத்தில் டிஜிட்டல் அரெஸ்ட் மூலம் முதியவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காக என்ன வழிமுறைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது அரசு தரப்பில் சொல்லப்படவில்லை. போலீஸ் துறை முடுக்கிப்படப்பட்டிருக்கிறது என்று பொதுவாக சொல்லுகிறாளே அன்றி தனியாக இதுவரை அந்த நெட்வொர்க்கில் எந்த விதமான உடைப்பை ஏற்படுத்தினார்கள் என்பது இதுவரை தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அடுத்ததாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இதை சொல்லித்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் கள நிலவரம் என்னவென்றால், சென்ற ஆட்சி என்பது நாம் 5 வருடத்திற்கு உள்ளதை எடுத்துக்கொள்வோம். அப்பொழுது
மற்ற மாநிலங்களை விட பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்தில் சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதை தேசிய பாதுகாப்பு புள்ளி விவரமானது நமக்கு சொல்லுகிறது. அதே நேரங்களில் தற்போதைய அரசானது முக்கிய நகரங்களில் சிசிடிவி கேமரா மற்றும் சிங்கப்பெண் படை போன்ற பல ஆரோக்கியமான திட்டங்களை வகுத்தாலும் இப்பொழுதும் இந்த ஆட்சி காலத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகுதியாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிலும் ஆளுங்கட்சியை சார்ந்த நிறைய பிரமுகர்கள் தொடர்பு இருப்பதும் சம்பந்தப்பட்டு இருப்பதும் மீடியாக்களால் வெளிக்கொண்டு வரப்படுகின்றன. அதேபோல பொது அமைதி மற்றும் கூட்ட மேலாண்மையில் சென்ற ஆட்சியில் இருந்த அரசானது ஓரளவு சிறப்பாகவே செயல்பட்டிருந்தது. ஆனாலும் அரசியல் போராட்டங்கள் திரைக்கு பின்னால் ஒடுக்கப்பட்டன என்பது உண்மை. இப்பொழுது பதவியேற்றிருக்கும் தாவேக அரசானது கரூர் மாநாட்டில் நடந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்களை பணயம் வைத்துதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்த புதிய அரசின் பாதுகாப்பு திட்டமிடல் மிகவும் மோசமாக இருக்கிறது என்பதற்கு தற்போதைய அந்த கட்சியின் மாநாடுகளே சாட்சியாக இருக்கின்றன. இங்கேதான் நம் விவாதத்தின் மைய புள்ளி எழுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடந்தாலோ அல்லது வயதானவர் ஒருவர் டிஜிட்டல் அரெஸ்ட் முறையில் மோசடியாக ஏமாற்றப்பட்டு பணத்தை இழந்தாலோ அதற்கு நாம் அரசை குறை சொல்ல முடியுமா? அல்லது அவனுக்கு தனி ஒழுக்கம் இல்லை, அரசாங்கம் என்ன செய்யும் என்று மக்களின் ஒழுக்கத்தின் மீது பழி போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ளலாமா? இதை ஒரு அரசு செய்யலாமா என்பதை பார்ப்போம். சட்டப்படியும் சமூகவியல் படியும் பார்த்தால் எந்த ஒரு ஜனநாயக அரசும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பில் இருந்து தன் பொறுப்பை தட்டி கழிக்கவே முடியாது. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்படி பொது அமைதியும் சட்டமும் ஒழுங்கும் மாநில அரசின் நேரடி கடமையாகும். அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த பாதுகாப்பிற்கான உத்தரவாதத்தை அளிக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஒருவன் திடீரென கோபப்பட்டு தன் குடும்பத்தின் ஒரு உறுப்பினரையோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரையோ தாக்கி கொலை செய்ய முயன்றால் அதற்கு எவ்வாறு முதலமைச்சர் பொறுப்பேற்க முடியும் என்று காலங்காலமாக ஆளும் கட்சியினர் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். ஆம், அந்த குறிப்பிட்ட நொடியில் அந்த செயலை செய்த மனிதன் தனி மனித ஆத்திரத்தால் இதை செய்கிறான் என்பது அது ஒரு ஒழுக்கக்கேடுதான், தனி மனித ஒழுக்கக்கேடுதான். ஆனால் ஒரு சமூகத்தில் குற்றம் செய்தால் சட்டத்தின் தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது. போலீசினுடைய பிடிக்குள் வர நேரிடும். பின் சட்டமானது நம்மை இப்படியே விட்டுவிடாது என்ற பயத்தை உருவாக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு இல்லையா? இதன் காரணமாகத்தானே பல இடங்களில் தென் மாவட்டங்களில் கூலிப்படைகள் போன்ற அமைப்புகள் உருவாகின்றன. அவை பணத்திற்காக கொலை செய்வதும் மிரட்டல் விடுவதும் தொடர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. இதே காரியத்தை தான் திமுக ஆட்சியில் செய்தார்கள். குற்றங்கள் நடந்தபோது இது கடந்த திமுக ஆட்சியில் உருவான நெட்வொர்க், நாங்கள் இதை சரி செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லி 5 வருடங்களையும் ஓட்டிவிட்டார்கள். அதே தவறை தான் இன்றைய தாவேக ஆட்சியிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் இதனுடைய சாராம்சத்தை மாற்றி இது தனிநபர் விரோதம் மற்றும் தனிநபர் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லி தப்பிக்க பார்த்ததை கோவை பெண் குழந்தை பாலியல் கொலை வழக்கில் நாம் பார்த்தோம். நிறைய தாவேக நிர்வாகிகள் இறுதியாக
அந்த குழந்தையின் தாயை குற்றம் சாட்டி அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்காக பாடுபட்டார்கள் என்பது எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் தன்மை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது இவர்களின் நிர்வாக திறமையின்மையை சுட்டிக்காட்டுகின்றன. அன்பர்களே, இந்த விவாதத்தின் முடிவில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? குற்றங்களை ஒழிக்க 2 விஷயங்கள் இணையாக நடத்தப்பட வேண்டும். ஒன்று, அரசின் பங்கு. அரசு காவல்துறையை நவீனமயமாக்கி சைபர் கிரைம் பிரிவுகளுக்கு கூடுதல் நிதி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அளிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் எவ்வளவு பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அதுவும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அந்த தண்டனையானது வேலையற்று நாட்டில் சுற்றி கொண்டிருக்கும் பட்டத்தாரி இளைஞர்களின் மத்தியில் இவ்வாறான தவறை செய்வோம் என்றால் கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக நேரிடும் என்ற பயத்தை வருவிப்பதாக இருக்க வேண்டும். அதே சமயம் இதில் சமூகத்தின் பங்கும் இருக்கிறது. போதைக்கு எதிரான விழிப்புணர்வை வெறும் உறுதிமொழியோடு நிறுத்தாமல் குடும்பங்களுக்குள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கும் தனி மனித ஒழுக்கமும் இதில் அவசியப்படுகிறது. இறுதியாக, திமுகவின் 5 ஆண்டுகால நிர்வாக அனுபவமும் தற்போதைய தாவேக அரசின் புதிய வேகமும் துல்லியமாக மதிப்பிடப்பட வேண்டிய காலகட்டம் இது. தாவேக அரசானது தனி மனித ஒழுக்க கேடு என்று சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்காமல் சட்டம் ஒழுங்கை இரும்பு கரம் கொண்டு நிலைநாட்ட வேண்டும். கூடுதலாக தங்கள் அமைப்புக்குள்ளேயே இருக்கும் இதுபோன்ற சமூக விரோதிகளை கண்டெடுத்து அவர்கள் அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. அரசானது இதை செய்யுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த விவாதம் குறித்த உங்கள் கருத்து என்ன? முந்தைய திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்ததா அல்லது தற்போதைய தாவேக ஆட்சியில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவா என்பவற்றை கருத்துக்களாக கமெண்டில் பதிவு செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை ஷேர் செய்யவும், லைக் செய்யவும். முதலாவதாக இந்த நம்முடைய காவோலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் உங்கள் காவோலை எடிசன்.